ஒரு ஊர்ல கொஞ்சம் வயசான தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பேரு ராதா அப்புறம் சேது. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு ரவி. வயலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, வாங்க சாப்பிடலாம். என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, வயசாகுதுல. ராதா, நீ ஏன் இன்னும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல. பாரு, நீ பார்க்க ரொம்ப களைப்பா இருக்க. நான் ரெஸ்ட் எடுத்துட்டா அப்புறம் யாரு சமைக்கிறதெல்லாம்? போங்க, போய் காலை கழுவிட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பேசாம நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் ராதா. மருமக வந்தா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. எனக்கும் அதே ஆசை தாங்க, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. ஆனா நம்ம இருக்கிறதோ சின்ன வீடு, இதை நம்ம எப்படியோ தள்ளிட்டோம். ஆனா வரப்போற மருமக எப்படி இந்த வீட்டுல இருப்பா? அதுவும் இல்லாம மழை காலம் வேற வரப்போகுது. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ராதா. சரிங்க, உங்க விருப்பப்படியே அப்படியே பாருங்க. சேது அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்தாங்க. அந்த பொண்ணு பேரு விமலா. ரவிக்கும் விமலாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணமாகி விமலா ரவி வீட்டுக்கு வந்தா. வீடு அங்கங்க விரிசல் விட்டு இருக்கிறத பாக்குறா. எங்க வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கும், மழை காலத்துல ஒழுகவும் செய்யும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன வீடா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. மறுநாள் காலையில ராதா எழுந்து பார்த்தாங்க. அப்போ விமலா வீட்டு செவுத்துல ஏதோ பண்ணிட்டு இருந்தா. விமலா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? காலையில ஏதோ செவுத்துல போட்டு பண்ணிட்டு இருக்கியே, என்னாச்சு? இல்ல அத்தை, வீடு செவுத்துல அங்கங்க சின்ன விரிசல் இருக்கு, அதை கொஞ்சம் மண்ணு வச்சு நான் பூசுறேன். சரி சரி, நீங்க போய் காப்பி குடிங்க அத்தை, அதை வந்துடுறேன். விமலா செவுத்துல மணல் பூசிட்டு இருந்தா. அப்போ எதிர்க்க வீட்டு மருமக அங்க வந்தா. ஏய், நீதான் ராதாமாவோட மருமகளா? நீயும் பார்க்க நல்லா ஏழை மாதிரி தான் தெரியுற. அதான் வீட்டுக்கு வந்த உடனே விரிசல்லாம் பூசுறியா? விமலா எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தா. சுசீலா திரும்ப திரும்ப அவமானப்படுத்துற மாதிரி விமலாவை பேசுறா. மழைக்காலம் வேற வரப்போகுது, உங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துடும், எப்படி இருக்க போறீங்களோ? எங்க வீட பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? தண்ணி வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. வாழ வழியினாலும் திமுற பாரு, உன்கிட்ட போய் வந்து பேசின பாரு, உன்கிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம். சுசீலா இப்படி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டா. விமலாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மழைக்காலம் வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள நிறைய தண்ணியெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடுது. அப்போ ரவி மழையில நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தான். வாங்க ரவி, என்ன ரொம்ப நனைஞ்சிட்டீங்களா? சரி, போய் தலைய தொடைங்க, துணியெல்லாம் மாத்துங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ரவி எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னங்க ஆச்சு? எதுவுமே பேச மாட்டீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வேலை போயிடுச்சு விமலா. முதலாளி மழையில நிறைய நனைஞ்சிருச்சுன்னு கம்பெனியை இழுத்து மூடிட்டாரு. இனிமே வாழை என்ன பண்ண போறோன்னு தெரியல. சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது வழி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க வந்து சாப்பிடுங்க, நம்ம காலையில பேசிக்கலாம். மறுநாள் காலையில விமலா வேலை தேடி போனா. அப்போ அங்க எதிர்த்த வீட்டுக்காரர் அங்க வந்தாரு. நீங்க எதிர்த்த வீட்டுல இருக்கீங்க தானே? நீங்க இங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு வேலை தேடி போறேங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலனா எங்க வீட்டுல வந்து சமைச்சு தர முடியுமா? நீங்க என்ன கூலி கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன். உங்க சமையல் வாசனை ஆள் மனம் தூக்குது, அதான் கேக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். சரிங்க, நான் வரேன். விமலா சுசீலா வீட்டுக்குள்ள போனா. அப்போ சுசீலா இப்படி பேசுறா. ஓ, அன்னைக்கு அவ்வளோ திமிரா பேசுன, இன்னைக்கு எங்க வீட்லயே வேலை செய்ய வந்துட்டு இருக்கியா? சரி சரி, போய் ஒழுங்கா டீ போட்டு கொண்டு வா எனக்கு. விமலா கிச்சனுக்கு போனா. கிச்சன் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே அங்க வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தா. என்னடி வாயை பொளந்துட்டு இருக்க?
ஒழுங்கா போய் டீய போடு. இங்க எந்த பொருள் உடைஞ்சாலும் உன் சம்பத்துல தான் பிடிப்பேன், அத ஞாபகம் வச்சுக்கோ. விமலா அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா, தன்னோட கணவருக்கும் உதவியா இருந்தா. நாட்கள் அப்படியே போச்சு. அப்பா ஒரு நாள் சுசீலா பிஸாவை மைக்ரோவேவ்ல வச்சு சூடு பண்ண போனா. அப்போ அவளுக்கு எதிர்பாராத விதமா ஷாக் அடிச்சிச்சு. அங்க வந்த விமலா சுசீலாவை காப்பாத்தினா. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாத்திட்டா. நான் உன்னை எவ்வளவோ திட்டி பேசியிருக்கேன், ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம என்னை காப்பாத்திருக்க. என்னை மன்னிச்சிடு விமலா. சுசீலா விமலாக்கு தேவையான உதவி எல்லாமே பண்ணா. விமலா ஓட கணவருக்கும் நல்ல வேலையும் கிடைச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.